வணக்கம் நண்பர்களே, மாஸ்டர்ஸ் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. போன வீடியோவில் வந்து நீட் எக்ஸாம்னா என்ன, நீட் எக்ஸாம் வந்து எப்படி எழுதணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து ஒரு நீட் எக்ஸாமுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், நீட் எக்ஸாமில் வந்து எப்படி மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட முதல் வீடியோவான அந்த நீட் தேர்வுனா என்ன அப்படிங்கிற அந்த வீடியோவை வந்து பார்த்துக்கோங்க. அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் இருக்கும். ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். நீட் தேர்வுக்கு வந்து எப்படி தயாராகுது? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நீட் அப்படிங்கிறது வந்து இந்தியாவோட மிகப்பெரிய நுழைவுத் தேர்வு அப்படின்னு சொல்லலாம். 22 லட்சம் மாணவர்களுக்கு மேலே வந்து இந்த நீட் தேர்வு வந்து எழுதுகிறாங்க. அதனால் வந்து காம்படிஷன் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து சீரியஸ் ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப அவசியம். சும்மா கேஷுவலாக படிச்சுட்டு போய் எழுதுனா நம்ம ஜெயிச்சலாம் அப்படிங்கிறதான் கிடையாது. ரொம்ப சீரியஸான ப்ரிப்பரேஷன் வந்து மிக அவசியம். 10th முடிச்சு நீங்கள் 11th போனீங்க, அந்த 11th 12th அந்த 2 வருஷம் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னாலே வந்து நீட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். 11th 12th இந்த 2 இயர்லேயுமே உள்ள சப்ஜெக்ட்லேருந்து தான் வந்து கண்டிப்பாக வந்து கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நம்ம நிறைய நேரங்களில் வந்து சொல்லுவாங்க என்சிஆர்டி புக்கில் இருந்து தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆரம்ப காலங்களில் வந்து என்சிஆர்டி புக்ஸில் இருந்து தான் கொஸ்டின்ஸ் அதிகமாக இருந்தது. பட் நம்ம இப்போ இருக்கிற அந்த சமச்சீர் கல்வியோட அந்த ரிவைஸ்டு சிலபஸே வந்து கிட்டத்தட்ட வந்து என்சிஆர்டிக்கு ஈக்குவலாக தான் வந்து அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சப்ஜெக்டை வந்து நீங்கள் வந்து சமச்சீர் கல்வியில் உள்ள அந்த புத்தகங்களை வந்து நீங்கள் டீட்டெயிலாக படிச்சிங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு பெரிய பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் என்னென்னா 11th and 12th அந்த 2 வருஷத்துக்கும் உள்ள புத்தகங்களை வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதாவது பாட்னி அண்ட் ஜுவாலஜி இந்த 4 புத்தகங்களையும் வந்து நீங்கள் வந்து தரவு பண்ணணும். தரவு பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க. இப்போ 4 புத்தகங்களையுமே வந்து படிக்கிறோம். எல்லா பாடங்களுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு சின்ன டெக்னிக் இருக்குங்க. ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி ஒரு சின்ன அனாலிசிஸ் ஒன்று பண்ணியிருக்கேன். அந்த அனாலிசிஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா வந்து சில டாபிக்ஸுக்கு வந்து வெயிட்டேஜ் வந்து அதிகமாக இருக்குங்க. அதாவது அந்த டாபிக்ஸில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கேட்டிருப்பாங்க. வேற சில டாபிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஸ்டின்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். நான் வந்து எல்லா டாபிக்ஸுமே வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த டாபிக் தான் படிக்கணும்னு சொல்ல, பட் எல்லா டாபிக்ஸுமே வந்து இம்பார்ட்டன்ட்டு. பட் சில டாபிக்ஸில் வந்து கொஸ்டின்ஸ் அதிகமாகிறதுனால அதுக்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ், அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபிசிக்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து ஃபிசிக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மின்னோட்டவியல். இந்த மின்னோட்டவியலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சராசரியாக ஒவ்வொரு எக்ஸாம்லையும் வந்து 5 கொஸ்டின்ஸை வந்து கேட்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட அதோட முக்கியத்துவ பர்சன்டேஜ், அது வெயிட்டேஜ் பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 10% வந்து கொடுத்துருக்காங்க இந்த சப்ஜெக்ட்டுக்கு. இந்த அட்டவணையில் தெரியுது பாருங்கள். அடுத்து வந்து சுழற்சி இயக்கம், இதில் வந்து சராசரியாக வந்து 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி வந்து அடுத்து வந்து கதிர் ஒளியியல் மற்றும் ஆப்டிக்கல் கருவிகள், இந்த சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. இப்போ உங்களுக்கு தோணலாம் 3 கொஸ்டின்ஸ்க்காக வந்து இந்த டாபிக் வந்து கஷ்டப்பட்டு படிக்கணுமா அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணுற ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா அந்த 720 மார்க்ஸில் வந்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு அதிகமான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து நல்ல காலேஜ் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால ஒரு கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா கூட வந்து 1 மார்க் ஓடி போய்டும். அதனால் வந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு கொஸ்டின்ஸ் தான் இந்த சப்ஜெக்டில் வந்து கேட்குறாங்க, அதனால் இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கதிர்வொளியியல் அந்த ஆப்டிக்கல் கருவிகளில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சராசரியாக வந்து 3 கேள்விகள் வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நகரும் கட்டணங்கள் மற்றும் காந்தத்தன்மை, இந்த சப்ஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 கேள்விகள் சராசரியாக கேட்குறாங்க. அடுத்து செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், சாதனங்கள் மற்றும் எளிய சுற்றுகள், இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சராசரியாக 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அலகுகள், அளவீடுகள், அதே மாதிரி வந்து மின்னியல் திறன் மற்றும் கொள்ளளவு, இந்த 2 சப்ஜெக்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து கருக்கள், மாற்று மின்னோட்டம், மின்காந்த தூண்டல், திரவங்களின் இயந்திர பண்புகள், இந்த சப்ஜெக்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆவரேஜாக வந்து 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து இந்த அலைவுகள், அந்த பாடத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சராசரியாக வந்து 1 கேள்வி வந்து கேட்கப்படுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வாயுக்களின் இயக்கவியல் கோட்பாடு, இந்த சப்ஜெக்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆவரேஜாக 1 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. அப்புறம் வந்து கதிர்வீச்சு மற்றும் பொருளின் இரட்டை இயல்பு, அதே மாதிரி வந்து ஈர்ப்பியல், அப்புறம் வந்து வேலை, ஆற்றல் மற்றும் திறன், அதுக்கப்புறம் வந்து மின் கட்டணங்கள் மற்றும் புலங்கள், இந்த சப்ஜெக்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆவரேஜாக வந்து 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி அணுக்கள், இனி வர இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஆவரேஜாக வந்து 1 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அணுக்கள், அப்புறம் வந்து ஒரு விமானத்தில் இயக்கம், ஒரு நேர்கோட்டில் இயக்கம், திடப்பொருட்களின் இயந்திர பண்புகள், வெகுஜன மையம் மற்றும் துகள்களின் அமைப்பு, அலை ஒளியியல், இயக்க விதிகள், வெப்ப இயக்கவியல், காந்தவியல் மற்றும் பொருள், கணித கருவிகள் மற்றும் திசையன்கள், அலைகள்,
பொருளின் வெப்பப்பண்கள் இதில் வந்து ஆவரேஜாக வந்து ஒரு கொஸ்டின் வந்து எல்லா எக்ஸாமும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டெக்னிக்ஸுங்க. இந்த 29 டாபிக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்து பிரித்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கலாம். பட் எந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிகமான வெயிட்டேஜ் கொடுக்கணுமோ அந்த சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கெமிஸ்ட்ரி எடுத்துட்டிங்க அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 3 சப்ஜெக்ட்டுங்க. ஆல்டிஹைடுகள், கீட்டோன்கள் மற்றும் கார்பாக்சிக் அமிலங்கள் அந்த சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் ஹைட்ரோ கார்பன்கள், அதுக்கப்புறம் வந்து வேதியியல் பிணைப்பு மற்றும் மூலக்கூறு அமைப்பு. இந்த 3 பாடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்து 3 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பி பிளாக் கூறுகள் வந்து 12th இந்த ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சமநிலை டி மற்றும் எஃப் பிளாக் கூறுகள், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சில அடிப்படை கோட்பாடுகள் மற்றும் நுட்பங்கள், வெப்ப இயக்கவியல், மின்வேதியியல், வேதியியல் இயக்கவியல், ஒருங்கிணைப்பு கலவைகள், அமீன்ஸ் இது எல்லாத்துலேயும் வந்து ஆவரேஜாக வந்து 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆல்கஹால்கள், ஃபீனால்கள் மற்றும் ஈத்தர்கள் அதில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அணுவின் அமைப்பு, உயிர் மூலக்கூறுகள் இந்த 2 சப்ஜெக்ட்லேருந்து 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஹாலோ ஆல்கேன்ஸ் மற்றும் ஹாலோரென்ஸ், அப்புறம் வந்து தீர்வுகள் இந்த 2 சப்ஜெக்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த வேதியியல் சில அடிப்படை கருத்துக்கள் அப்படிங்கிற பாடம் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெடாக்ஸ் எதிர்வினைகள், கூறுகளின் வகைப்பாடு மற்றும் பண்புகளின் கால அளவு இந்த 2 சப்ஜெக்டில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு. அடுத்து வந்து தாவரவியல் பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து தாவரவியலில் வந்து கொஷின்ஸ் வந்து மரபுரிமையின் மூலக்கூறு அடிப்படை இந்த ஒரு டாப்பிக்கில் இருந்து மட்டும் கிட்டத்தட்ட வந்து சராசரியாக வந்து 6 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பரம்பரை மற்றும் மாறுபாட்டின் கோட்பாடுகள் இதில் வந்து 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. செல் சுழற்சி மற்றும் செல் பிரிவு இதில் வந்து 4 கொஸ்டின்ஸ் வந்து சராசரியாக கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பூக்கும் தாவரங்களின் உடற்கூறியல், தாவர ராஜ்யம், பூக்கும் தாவரங்களில் பாலியல் இனப்பெருக்கம், பூக்கும் தாவரங்களின் உருவயியல், இது அப்புறம் வந்து தாவர வளர்ச்சி மற்றும் வளர்ச்சி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆவரேஜாக வந்து 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து செல் வாழ்க்கையின் அழகு, பல்லுயிர் மற்றும் பாதுகாப்பு, தாவரங்களின் சுவாசம், மனித நலனின் நுண்ணுயிர்கள், சுற்றுச்சூழல் அமைப்பு, உயிரினங்கள் மற்றும் மக்கள் தொகை, உயர் தாவரங்களின் ஒளிச்சேர்க்கை இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உயிரியல் வகைப்பாடு மற்றும் வாழும் உலகம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்து 1 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பாட்னியை பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து ஜுவாலஜி பார்த்திங்க அப்படின்னா வந்து விலங்கு ராஜ்யம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 7 கொஸ்டின்ஸ் வந்து சராசரியாக வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயோடெக்னாலஜி, கோட்பாடுகள் மற்றும் செயல்முறைகள் இதில் வந்து 6 கொஸ்டின் வந்து சராசரியாக கேட்டிருக்காங்க. அப்புறம் உயிர் மூலக்கூறுகள் இந்த பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் வந்து சராசரியாக கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து விலங்குகளில் கட்டமைப்பு, அப்புறம் இனப்பெருக்க ஆரோக்கியம், பயோடெக்னாலஜி மற்றும் பயன்பாடுகள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 4 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் லோகமேஷன் மற்றும் இயக்கம், பரிணாமம், மனித இனப்பெருக்கம் இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆவரேஜாக வந்து 3 கொஸ்டின்ஸ். அதே மாதிரி மனித ஆரோக்கியம் மற்றும் நோய் இதிலிருந்து வந்து 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. உடல் திரவங்கள் மற்றும் சுழற்சி, வெளியேறும் பொருட்கள் மற்றும் அவற்றின் நீக்குதல் இதில் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின். அதே மாதிரி வாயுக்களின் சுவாசம் மற்றும் பரிமாற்றம், ரசாயன ஒருங்கிணைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு இந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து 2 கொஸ்டின்ஸ் வந்து ஆவரேஜாக கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நரம்பியல் கட்டுப்பாடு மற்றும் ஒருங்கிணைப்பு இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஆவரேஜாக தெரிஞ்சிருக்கும் எந்தெந்த டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக வருது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து பொதுவாக வந்து நீட் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து உயிரியல் பகுதி வந்து கொஞ்சம் சுலபமாக வந்து நீங்கள் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஸோ தாவரவியல், விலங்கியல், அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ், அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற ஆர்டரில் வந்து நீங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து ஈஸியாக வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ இது படித்தா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து போதாதுங்க. ஒவ்வொரு டைமும் வந்து நீங்கள் வந்து நிறைய வந்து மாதிரி தேர்வுகள் வந்து எழுதி பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா நீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் வந்து படிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, அட்டன் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணுறது தான் பெரிய விஷயம். ஏன்னா ஒரு 4-5 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்லேருந்து ஒரு சரியான கொஸ்டினை வந்து தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. உங்களுக்கு என்ன தான் சப்ஜெக்ட்ஸ் நாலேஜ் இருந்தாலும் அந்த எக்ஸாம் ஹால்குள்ளே அந்த டென்ஷனில் உட்காந்து சரியான பதிலை வந்து தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டஃப்பான விஷயம் தான். அதுக்கு வந்து நீங்கள் வந்து முறையான பயிற்சி பெறுதல் வந்து அவசியம். ஸோ அதுக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதி பார்த்துட்டே இருக்கணும். மார்க் டெஸ்ட் வந்து எழுதி பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் வந்து உங்களால் வந்து ஈஸியாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அடுத்ததாக சில டிப்ஸுங்க. நீட் தேர்வில் வந்து அதிக மதிப்பெண் எடுப்பதற்கு என்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பகுதியை பார்க்கலாம்.